தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வு மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் வெளிப்படையாகவே விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம், தமிழகத்தில் தொடர் கொலை சம்பவம் நடப்பது வருத்தமளிப்பதாகவும், திடீரென 77 ரவுடிகளை கைது செய்த காவல்துறைக்கு இவ்வளவு நாளாக இந்த ரவுடிகள் இருந்தது காவல்துறைக்கு தெரிந்திருக்கும் தானே என்று கூறினார். மின் வாரியத்தின் கடன் சுமையை குறைத்தால்தான் மின் கட்டணத்தை குறைக்க முடியும் எனவும், கடந்த 25 ஆண்டுகளாக எந்த அரசும் இதை செய்யவில்லை என்றும் திமுகவை சேர்த்து விமர்சித்தார். மின்கட்டண உயர்வு கண்டிப்பாக மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துவது எனக்கு இயல்பான, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களுடைய வருத்தத்திலே நானும் பங்கேற்றுக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மின்வாரிய வாரியத்தை நீங்கள் சீர்திருத்த வேண்டும். அதுக்கு இருக்கிற கடன் சுமையை குறைக்காவிட்டால் இந்த மின் கட்டணம் எல்லாத்தையும் குறைக்க முடியாது. அதனால இந்த அரசாங்கத்தால மட்டுமே இந்த மின் உயர்வு வந்துருச்சு நான் சொல்ல மாட்டேன். கடந்த காலத்திலையும் சீர்திருத்தம் செய்யாதனால அதோட பின்விளைவு தான் இப்ப மின் கட்டண உயர்வு இருக்கு. அதற்கு ஆக்கப்பூர்வமாக அவர்கள் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும்.